இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான கம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பு உடல் உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை எல்லாருமே உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கல் இருக்கிற மாதிரி இருந்தால் அரிச்சு எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக, அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையானது நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, இதுதான் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட பொருள். இதையெல்லாம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் கம்பை. இந்த மாதிரி கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கட்டி விழுகும் தண்ணியில். அதனால் கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் கம்பு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் தண்ணி அளந்து சேர்த்துக்கணும். இப்போ கரைச்சி இதை வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸு ஒரு 6 பீன்ஸ் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட்டு ஒரு பெரிய கேரட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுன்னு அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த தாளிப்பு வாசனையோடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் கம்புக்கு மொத்தமாக நம்ம 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். முன்னையே 1 டம்ளர் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுட்டோம். இப்போ 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தண்ணி கொதிக்கட்டுன்னு கூட கம்பை கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நான் கம்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு கம்பை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுன்னு நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு எடுத்து மறுபடியும் கலந்து விட்டுடலாம். ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்போ தான் கம்பு நல்லா வெந்து நல்லா வாசனையோடு வரும். இப்போ பாருங்கள், கம்பு நல்லா வெந்து திக்காகி நல்லா வாசனையோடு இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கும். எப்பவும் கம்மு சோறு கம்மங்கூழுன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை கம்பில் கஞ்சியாக செஞ்சு பாருங்கள். காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய கம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகி வந்துச்சு. இப்போ இதோடு நம்ம கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். நம்ம இதில் கேரட்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கம்பில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். இரத்த சோகை, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ராலு இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கணும். கம்பு உடல் உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கம்மங்கூழ் பிடிக்காதவங்க இது நல்லா காரசாரமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.